விநாயகன் 271 மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் செயல்பாட்டுக்கு பொதுப்பணித்துறையின் கட்டிடப் பிரிவு அலுவலகத்திற்கு சொந்த கட்டடம் கட்டும் கருத்துரு அரசின் பரிசீலனையில் உள்ளது. அது பரிசீலனை முடிந்தவுடனே முதலமைச்சர் அனுமதியோடு அடுத்த நிதியாண்டிலே கட்டப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெண்ணாகரம் உதவி பொறியாளர் பொதுப்பணித்துறையினுடைய பிரிவு அலுவலகம் பெண்ணாகரத்திலே செயல்பட வேண்டும். அது அல்லாமல் தருமபுரி மாவட்ட தலைநகராக இருக்கிற தருமபுரி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்திலே செயல்பட்டு வருகிறது. பெண்ணாகரத்திலே கட்டினால்தான் ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் அமைச்சர் அவர்களை நான் கேட்க விரும்புவதும், அமைச்சர் அவர்கள் விரைவில் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பையும் செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த கட்டிடத்தை விரைந்து கட்டித்தரப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடப்பதால் அது உண்மைதான். ஏன்னா உதவி பொறியாளர் அலுவலகம் என்பது தருமபுரியில் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் பெண்ணாகரத்தில் அதை கட்ட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடத்தில் நிலம் கேட்டிருக்கிறோம். 2400 சதுரடி நிலம் ஒதுக்குவதாக அவர் எங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த நிலம் எங்களிடத்தில் ஒப்படைத்த பின்பு இந்த நிலையெடுப்புக்கு பின்னால் அந்த கட்டடம் கட்டாயம் கட்டப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் விரைவில் கட்டித்தரப்படும் என்று நல்ல அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எல்லா துறைகளின் கட்டடங்களை கட்டுவதும் பராமரிப்பதும் பொதுப்பணித்துறை கட்டடத்துறை என்பதால் எங்கள் பாப்பாரப்பட்டியை சேர்ந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது பழுதடைந்த கட்டடம், மழைநீர் தேங்கி இருக்கிற கட்டடம் என்பதனால அதற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கட்டடம் கட்டித்தரப்படுமா பாப்பாரப்பட்டிக்கு? அதை போலவே ஏரியூர் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு போதிய கட்டிட வசதி இல்லை, அதையும் கட்டித்தர வேண்டும். இன்னொன்று, ஒகேனக்கல் சுற்றுலா தலமாக இருக்கின்ற காரணத்தால் நிறைய போக்குவரத்து வசதிகள் அதிகம் இருக்கிறது, சாலை விபத்து ஏற்படுகிறது. பெண்ணாகரத்தில் இருக்கிற அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு விபத்து தீவிர சிகிச்சை பிரிவு மைய கட்டடம் இல்லாமல் இருக்கிறது, அதையும் கட்டித்தருவாரா என்பதை அறிய விரும்புவதோடு, துறையின் சார்ந்த கேள்வி என்பதனாலே நீண்டகால கோரிக்கை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த கோரிக்கை, அமைச்சர் அவர்களும் பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கிற கோரிக்கை, காவிரி ஆற்றின் குறுக்கே தருமபுரி மாவட்டம் ஒட்டனூர், சேலம் மாவட்டம் கோட்டை இடையிலான அந்த பாலம், காவிரி பாலம் நீண்ட நாள் கோரிக்கை. அந்த பாலம் கட்டுவது என்பது இது 2 மாவட்ட மக்களின் கோரிக்கை அல்லது இணைப்பு என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு கேரளா மாநிலம் கொச்சின் துறைமுகத்திலிருந்து மும்பை வரையிலே இடையிடையே தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கிற திட்டம் என்பதனாலும், தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்ற திட்டத்தினாலும் அதை நடப்பு ஆண்டிலேயே விரைந்து கட்டித்தரப்படுமா? நீங்கள் திட்ட அறிக்கை தயார் செய்திருக்கிறீர்கள், நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கிறது, கடலிலே கூட பாலங்கள் கட்டுகிறார்கள். இந்த சூழலில் விரைந்து கட்டித்தரப்படுமா என்பதையும் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அது ஏற்கனவே பழைய கட்டடங்கள் எல்லாம் அது பழுதிருக்கிறது, புதுப்பிக்கப்படுமா அல்லது புதிய கட்டடம் கட்டப்படுமா என்ற அடிப்படையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி தொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக பொதுப்பணித்துறை பொறுத்தளவுக்கு பல்வேறு துறைகளுக்கு கட்டடம் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர் தெரிந்து கொள்வதற்காக அந்த கருத்தை சொல்லுகிறேன். பல்வேறு துறைகளுக்கு கட்டடம் கட்டி கொடுப்பது தான் இந்த துறையினுடைய பணிகள். அந்த துறை சம்பந்தப்பட்ட கட்டடத்துக்கு நேரடியாக எங்களுக்கு எப்பொழுது நிதி வராது. இது போன்ற கட்டடம் எங்கெங்கெல்லாம் புனரமைக்க வேண்டும், புதிய கட்டடம் என்று எங்களிடத்தில் கடிதம் கொடுக்கிற பொழுது அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஒரு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அது புனரமைக்கப்படுவதாக இருந்தால் இவ்வளவு ரூபாய் எங்களுக்கு தேவை என்று அந்த துறைக்கு அனுப்புகிறோம். அல்லது அந்த கட்டடம் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இதற்கு மேலே பயன்படுத்த முடியாது என்ற நிலை வருகிற பொழுது அது இடித்து விட்டு அங்கே தான் ஒரு புதியதாக கட்ட வேண்டும் என்ற அந்த மதிப்பீடும் தயார் செய்து அந்த துறைக்கு அனுப்புகிறோம். அந்த துறையினுடைய அனுமதி பெற்று அந்த பணத்தை பெற்றுத்தான் நாங்கள் அந்த கட்டடத்தை கட்டுகிறோம். எனவே நீங்கள் குறிப்பிடுகிற இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பெண்ணாகரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வரிசைப்படுத்தி அந்த இடத்துல கடிதம் கொடுப்பீர்கள், சம்பந்தப்பட்ட மக்கள் நலத்துறைக்கு அனுப்பி நிதிகளை பெற்று அதை கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்ல விரும்பும்போது, உங்களுடைய பிரச்சனை எதுவாகலாம் அந்த துறை சம்பந்தப்பட்ட கடிதங்களுக்கு கொடுத்தால்தான் திட்ட மதிப்பீடு தயார் செய்து அந்தந்த துறைக்கு அனுப்பி அந்த பணங்களை பெற்று அதை கட்டித்தரப்படும்.